உன் வீட்டு எல்லைக்கு நான் போற வழியில ஒரு விநாயகர் தெரியுதா? இருக்காங்களா? அப்படியே போனா அடுத்த முறையில ஒரு அம்மன் கோயில் இருக்கு. நேரம் உட்கார்ந்து பழகிறையா? நீ காலைல விழுத்து நேரம் உட்காரு. எல்லாரையும் கூட்டம் படிச்சு பார்த்தேன், எதுவுமே நெகட்டிவா இல்லை, எல்லாம் சரியா இருக்கு. அப்படி இருந்து எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கலையே கருப்பசாமி, அதுக்கு என்ன காரணம் அப்படி என்று உங்களுடைய கேள்வி இல்லையா? உயிரணுக்களினுடைய தொகுதிகள் நல்லா இருக்கு, கர்ப்பப்பையினுடைய விரிவழக்கமும் சரியா இருக்கு. அப்பப்போ ஒரு சின்ன பெபல்ஸ் மாதிரி ஒரு சின்ன குழப்பங்கள் தோன்றுது. ஆனா அது மாறிடும் மேல உத்தரவு. ஒரு கணவன் நல்ல மனப்பக்குவம் உடையவன், சம்பாத்தியம் செய்ய தெரிந்தவன். உங்களுக்கு சயின்டிபிக் மூலமா குழந்தை இல்ல, என் சக்தியின் மூலமா தான் குழந்தை. வெற்றிவேல் முருகனுக்கு பேர் வைக்கணும். யார் பேர் வைப்ப? முருகான்னு சொல்லி வைகாசி விசாகத்தை வந்து ஜனனமாகும், பல கோடி சம்பாத்தியம் சொல்றாங்க. அப்படியா? நீ எந்த ஒரு ஆடையும் இல்லாம திருக்கைலாயத்துக்கு வரணும், உன் விரதத்தை நான் சோதிக்கணும்னு சொல்லி சிவபெருமான் ஒரு பெண் துறவியை சொன்னார். யார சொன்னார்? பெண் துறவியை சொன்னார். அவன் பார்த்தா, இதனே ஆடை இல்லாமல் உன் திருக்கைலாயத்துக்கு நான் வருவேன், ஆனால் நீ எனக்கு கேட்கும் வரத்தை இப்பொழுதே தர வேண்டும். என்ன வர வேண்டும் சொன்னேன்? சரீரத்தில் சதை இல்லாமல் எலும்பாக நான் நடந்து ஒரு தந்தைக்கு வரணும். அப்படி வந்து தலையா தந்தைன்னு சொன்னான். அவதான் காரைக்கால் அம்மையார். காரை என்றால் எலும்பு என்பது பொருள். அந்த எலும்பை காலாக பயன்படுத்தி தந்தையை கண்களுக்கு தெரியாமல் எலும்பு சுரூபத்தோடு திருக்கைலாயத்துக்கு போய் வெற்றி அடைந்து வந்தாள். அதனால தான் அவ ஒரு பெண் துறவி. ஈதனுடைய திரு பாதத்துல இப்பவும் உட்கார்ந்திருப்பாங்க, நடராஜர் பாதத்துல. அந்த அம்மையார் அந்த காரைக்கால் இலையிலிருந்து வந்தவங்க. யாருப்பா? வாங்க கால் என்னடா பார்சல் சுண்டல இல்ல ராஜா எல்லாத்தையும் இன்னொரு மூன்று விதமான கேள்விகள் இருக்கிறது. பார்க்கிறோம். தீராத விளையாட்டு பிள்ளை. உன் தம்பி 6 ஆண்டுகளுக்கு முன்னால சர்வ சுதந்திரத்தோட வாழ்ந்தவன். புரியுதா? அப்பொழுது அறிவுரை சொன்னாலும் நான் எதையும் சாதிச்சுவேனே, எனக்கு ஒண்ணு செய்யாதுண்ணே, நான் பார்த்துக்குவேனே அப்படி சொல்லாம அந்த தைரியத்திலேயே ஆடுதான் பாடுதான், ஆணவத்தால விளையாடினான். ஆனா கிறிஸ்தவன் ஆடுனா விளையாட்டு தீராத விளையாட்டு பிள்ளை. அந்த தேர்தலாம் ஓயாத தொலை. கிறிஸ்தவன் அறிவையும் ஆன்மாவையும் பயன்படுத்தி ஆடினான். ஆனா உன் தம்பி அகங்காரத்தை பயன்படுத்த, அதனால கொல்லாத நோய் வந்து இப்போ துவண்டு விழுந்து அது மரணத்தின் வரை இருக்குமா அல்லது மரணத்துக்கு முன்னே இந்த நோய் தீர்ந்து நான் தெளிவாகி விடுவேனா என்ற கேள்விக்குறியில் இப்பொழுது இருந்து கொண்டு இருக்கிறான். கால்வனுக்குவான் உன் தம்பியை நான் காப்பாற்றிருக்கேன். திருந்திட்டான், தர்மம் நிறைய செய்வான், தானம் நிறைய செய்வான், அவங்களாம் ஒழிவாங்க. உன் பிள்ளைய பத்தி ஒரு மனக்குழப்பம் உள்ளத்துக்குள்ள இருக்கு. சாமி, எங்களை மீறி யாரோடையாவது சேர்ந்து வாழ்க்கையை அமைச்சுக்கிடுவாரோ அப்படிங்கிற ஒரு உள்குழப்பம். அவருக்குன்னு நிலையாக ஒரு தொழில் அமையலையே, அவனை வாழ வைக்கிறது எப்படி? எங்களை மதிக்காம உண்மனதுக்குள்ள குழப்பம் அடைஞ்சுக்கிட்டு இருக்காரே, அப்படி ஒரு சின்ன காரணம். அவனுக்கு செப்டம்பர் மாதத்துக்கு உட்பட நிலையான ஒரு தொழிலும் தருவேன், ஒரு ஆஸ்தியும் அவனுக்கு உருவாக்கிட்டான். அதே போல 9 மாதங்களாக நீ நடத்துகிற தொழில ஒரு பெரும் சரிவு, வருமானம் இல்லாத வேட்கை, கடன்களால் தொல்லை, சரக்கு போடுவதற்கும் வாங்குவதற்கும் கூட பணம் இல்லையே என்ற ஒரு துயர அலைகள் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு.
இந்த நடப்பின் காரணத்தினால் நம்ம வியாபார ஸ்தாபனத்துக்கு போவதற்கே மனது வர மாட்டேன். ஏதோ வெறுப்புல வேற ஏதோ நடந்திருக்குமா, அது விதியா அல்லது மந்திரத்தாலான சதியா என்ற ஒரு குழப்பமான சிந்தனை உங்கள் இருவர் உள்ளத்திலும் ஓடுகிறது. மந்திரத்தால் நடந்தது என்பது உண்மை, அதை தடுத்து நீக்கப்படுகிறது என்பது சத்தியம். உன் தொழில் வெற்றியாகிறது, உன் பிள்ளையும் நல்லா இருக்கும். மகனே, உனக்கு 60 லட்சம் ரூபாய் லாபம் கிடைக்கின்றவன் சந்தோஷமா புண்ணிய மடங்கு. யாருமே சாப்பிடாம மட்டும் பேரக்கூடாது, அது என் மன வருத்தத்தை உருவாக்கும். கருதாமிக்கு அதே பாண்டிச்சேரி எல்லை தன் பிள்ளையை பத்தி கேட்க வந்தது யார்? யாரா உன் பிள்ளை? எங்க இருக்காங்க? அரே நல்ல நல்ல காலோட நான் வர பார்த்துக்கிறேன். எப்ப உன் பையனுக்கு அரசு உத்தியோகம் வேணுமா, வெளிநாட்டுல பிசினஸ் பண்ணணுமா? உன் பையன் மருத்துவம் சம்பந்தமான ஒரு மாபெரும் ப்ராடக்ட் பண்ணுவான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுதா? அவன் மருத்துவ துறையிலும் இருப்பான், மருந்துகளை தயார் செய்து ப்ராடக்ட் பண்ணி வியாபாரமும் செய்வான். இந்த 2 மைண்டும் அவன் உள்ளத்துக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அதனால இன்னும் இந்த சூழலில் அவன் படித்து டாக்டர் ஆகி லண்டன்ல போய் ஒரு பெரிய சக்தியை பெறுவான், வியாபாரத்தையும் சக்தி பெறுவான், ஆனந்தமும் மகனே. அடிக்கடி இவளுக்கு டாக்டர் பெற்று வீட்டுல வச்சிருக்கீங்க, ஹீமோகுளோபின் இவளுக்கு குறைவா இருக்க, போய் பாத்தியா? பாத்துக்காங்க, ஹீமோகுளோபின் குறைவா இருக்கு, ஆபரேஷன் பண்ணாதீங்க, நல்லா இருக்கு. வாடா ஏறாங்கி நல்லா பழனிமலை முருகனுக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சி. கருவதாமிக்கு நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் நல்ல காலோட யார்கிட்ட ஏமாத்த காலோடு உன் மனதில் சாமிட்ட கூட காரைக்கால் முடிந்தது, பாண்டிச்சேரி முடிந்தது, நாகப்பட்டினம் வந்திருக்கேன். நீங்க எந்த ஊரு? வியாபார ஸ்தாபனம் உங்களுக்கு மட்டும் அவங்களுக்கு பாய்க்கலாம் போய் உட்கார பராசக்தி 3 தலைமுறைகளுக்கு முன்னால ஒரு பெண்மணி ஒருவன் கர்ப்பஸ்திரியாக இருக்கிறபோது, பெண்மணி ஒருவன் கர்ப்பஸ்திரியாக இருக்கிறபோது அறகுறையான ஒரு வாழ்வுல அவளுடைய முக்தி நடந்து வேதனித்த ஒரு ஆத்மாதான் இந்த பிரிவுல உனக்கு பிள்ளையாவது. அது யாருடைய வழியில் அப்படின்னு சொன்னா உன்னுடைய வழியில் தான். இப்போது இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையும் அறகுறையான ஒரு நிலையில தான் இருக்கு. உன் உள்ளத்தை நான் அளந்து பார்த்தேன், எப்படியோ இதுக்கு நமக்குள்ள நல்லா வாழ்ந்தா போதும், அதுக்கு சாமி வழிகாட்டணும் நீ நினைக்கிறேன். இவன் உள்ளத்தை அளந்து பார்த்தேன், அவன்கிட்ட தெளிந்த ஒரு முடிவு நமக்கு ஆணித்தனமா வந்துடணும். 2 கட்ட நிலையில நம்ம உள்ளத்துக்கு ஒரு குழப்பம் வந்துடக்கூடாது. அதனால அடுத்த வாழ்க்கையை பெறுவது தெளிவாக இருக்க வேண்டும் ஒரு முடிவு வாங்குறது. உன் உள்ளத்தை பார்த்தேன், காலம் கடந்தாலும் பரவாயில்லை, கருப்புசாமி நல்ல வழியை காட்டி என் பிள்ளைக்கு கணக்கம் இல்லாம நலிந்ததும் நீ காட்டியா காலம் ஜாதகத்தை எடுத்து பார்த்தேன். 7ஆம் இடத்தில் ராகுவும் கேதுவும் எதிர்க்க இருக்காங்க. அதனால இந்த சர்ப்பகார தோஷத்தின் காரணத்தினால் முதல் வாழ்வு பிரிந்தது. அடுத்த வாழ்வு
சந்திரன் உச்சத்து தன்னுடைய வீட்டுக்கு ஆட்சிக்கு வரக்கூடிய மாதம் என்ன மாதம் தான் தெரியுமா? கிடையாது மகளே. சூரியனுக்கு சொந்த வீடு சிம்மம், புதனுக்கு சொந்த வீடு கன்னி, சுக்கிரனுக்கு சொந்த வீடு எந்த வீடு? துலாம். செவ்வாய்க்கு சொந்த வீடு விருச்சிகம், குருவுக்கு சொந்த வீடு தனுசு, மகரத்து 2 வீட்டுக்கும் சனி பகவான், குருவுக்கு குரு மீனத்துல, செவ்வாய்க்கும் அதே மாதிரி மேசம், சுக்கிரனுக்கு அடுத்த சொந்த வீடு ரிஷபம், புதனுக்கு மிதுனம் கடகம். அப்ப அடுத்து நம்ம லேசா எப்படி பார்த்தோம்னா எவ்வளவு அருமையா இருக்கு தெரியுமா? மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம். சரியா? சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி. ஆடி மாதத்துல சந்திரன் தன்னுடைய வீட்டுக்கு வந்து உட்காரலாம், ஆட்சி பெறலாம். அந்த ஆடி மாதம் 30க்குள்ள அடுத்த வாழ்வை பெறக்கூடிய ஒரு பாக்கியத்தை இவர் அடைந்து விடுவார். இப்ப இருக்கிற இந்த கதை நமக்கு வேண்டாம், புரியுதா உங்களுக்கு? அதனால் அதுவரை சற்று பொறுமையும் பெருமைக்குரிய மனதையும் பக்குவப்படுத்தி நிதானமாக இருப்பதே நன்றாக. காரணம் வரலாம். கண்ணிழந்த மனிதன் முன்னே ஓவியம் வரைந்தார், இரு கண்ணிருந்தும் ஓவியத்தை காட்டி மறைத்தார், காட்டி மறைத்தார். நீ மனம் திறந்து என்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்க. உனக்கு என்ன வேணும்? வேற செல்ல எது ரெக்கார்ட் பண்ணது? வேற என்ன வேணும் உனக்கு? அவங்க சந்தோஷத்துக்கு உட்பட்டு நல்ல வாழ்க்கை அமைச்சு தந்தா போதுமா? மூணு ஒண்ணு போல காலம் வந்துவான். உடலாலும் உயிராலும் உண்மை கர்மதானிக்கு ஆடி அமாவாசைக்குள்ள புனிதமான வாழ்வு அமைப்பு. எல்லா செல்வமும் ஐஸ்வர்யமும் பெற்று குடும்பம் மனம் நிறைந்த செல்வாக்கை நாங்கள் சொல்லுங்களே. நல்லா இருங்க, சாப்பிட்டு போங்க, கவலையாகிறாங்க, உட்காருங்க. பாப்பா நாகப்பட்டினம் என்னப்பா வியாபாரம்? அட வச்சிருக்கியா? பையன் எங்க இருக்கான்? கிடைக்காதா? சரி, கவுண்டர் வா. நூறு காலம் நீ மறைக்கீங்க. உன் கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்த்தேன். வீட்டில இருந்து கடந்து இடது பக்கமாக சென்று விட்டால் ஒரு அம்மன் கோயில் இருக்கு. உன் வீட்டுக்கு பிந்து இதில பார்த்தேன் நீர் ஓடுகின்ற ஒரு ஓடைக்கு நீரோடை இருக்கா இல்லையா? அதுல சில நாடல் பொருட்களும் நண்டுகளும் காத்து கிடக்கிறது. அதான் போய் பார்த்தேன். அதையெல்லாம் தாண்டி மேல்தரையில போய் பார்த்தேன். அந்த காலத்தோட ஒரு சமாதி சீர்குலைந்து கிடக்கு. ஆனா இப்போ உன் மகனுடைய கிரகங்கள் கொஞ்சம் ஒரு 6 மாத காலங்களாக கொஞ்சம் நஷ்டத்தையும் கடன்களையும் காட்டி செத்தெல்லாம் பாசாகாத வேதனையில மாற்றி சில நண்பர்களால கொஞ்சம் பணத்தையும் நஷ்டமாக்கி வேதனைப்பட்டு இருக்கான். அதனால உன்னுடைய தொழிலும் அதிகமா இருக்கு, அவன் தொழிலும் நஷ்டமா இருக்கு. 2 பேரும் மேல முடியாத ஒரு லாக்கில மாட்டி இருக்கிய. அது வந்து விடுதலை ஆக்கி தரணும்னு கேட்கணும். காலம் நீ இருக்க எனக்கு என்ன பயம் ஐயா, திருநீர் இருக்க பயம் இல்லை முருகையா. என்னப்பா முருகப்பெருமான் வராரு உங்க வீட்டுல? எப்படியா அடிக்கடி கூப்பிடுறியா? அதான் கேட்டேன். கடமுட்டா வெற்றிவேல் முருகனுக்கு வேற என்னப்பா வேணும்? பெரிய கடையை வைக்கணும், கடனை தீர்த்தாச்சு. கடை வைக்கிறது
சித்திரை பிறந்து வைப்பாய் என் திருநாமத்தை எழுதிக்கொள். ஓங்காரமாய் குபேர சம்பத்தோடு வாழ்வாய். சாப்பிடாம மட்டும் பேரக்கூடாது, முக்கியம். கருதாமிக்கு தஞ்சாவூர் திசையில பாட்டு பாடுறது நினைக்கிறீங்க எல்லாரும். தானம் முடிய அது தஞ்சாவூர். மாமா வா பாடு தஞ்சாவூர் வெளியில நிக்கிறவங்க லாஸ்ட்ல நிக்கிறீங்களா? எப்பா வீரனார் வராரு, யாருக்கு பாத்தீங்க? வீரனார் யாருக்கு பாத்தீங்க? வரையா வா 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 வா. தஞ்சாவூர் வீரனார் அவனுக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க. காரணம் புரியுதா? வீரனாரா மதுரை வீரனா? மதுரை வீரனா? அங்க கிளையெல்லாம் வெட்டுவாங்கடா. நீ வெட்டிருக்க வெட்டினீங்களா? இப்போ உன்னுடைய கட்டுமுறைகளை நான் போய் பார்த்தேன். ஒருவருடைய உடல்நிலைகள் கொஞ்சம் பாதிக்கப்படும். உண்மையா? அதே மாதிரி இப்போ 1.25 ஆண்டுகளாக நடத்துகிற தொழில ஒரு வேதனையும் கடன்களும் ஒரு இடம் சொந்தமான மன வருத்தமும் வந்து நெருக்கி வேதனை. இது வந்து என்னை விடுதலையாக்கி வெற்றியாக்கி தந்திரியா கருப்பசாமி, நீ எங்களுக்கு ஒரு வகையில குலதெய்வம் தான். கையெடுத்த காப்பாய்த்தாயான்னு கேட்கலாம். உண்மையா? கால் வச்சுக்கலாம். நல்லதோ வீணை செய்து எத்தனை பிள்ளைடா? ஒரு பேரை பத்தி பேசினாடி வருத்தப்படுவியாடா? நல்ல பாரதியார் எழுதின பாட்டு கேட்டுக்கியா? நல்லதோர் வீணை செய்து அதை நலம் கிட புழுதியில் எரிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி, உன்னை தொடர்பினும் அறிவுடன் படைத்து விட்டாய். ஒரு பையன் வெளிநாட்டு போயிருவா. ஏப்பா சொல்றீங்க? நான் சொல்றது உங்களுக்கு கேட்கலையா? வாசல்ல நிக்கவும் அமைதியா இருங்க. சற்று பொறுமையா இருக்க செல்ல குட்டிகளே. ஒரு பையன் வெளிநாட்டுக்கு போயிருவாண்டா, அதனால ஐக்கியம் ஆயிடுவான். ஒரு பையன் ஊரவே சுத்திக்கிட்டு உன் பேரை கெடுக்கக்கூடிய அளவுக்கு அவன் ஒரு கற்பனை மாறி விளையாண்டுகிட்டு இருக்கு. அவன் குத்திய செருப்பால் அடிச்சு தெரிஞ்சுட்டாங்க. ஓகேவா? காணும் எல்லாரையும் தெரிஞ்சு கொடுக்குறேன். உன் கடனை தீர்த்து தரேன். பையனுக்கு விசார ஏற்பாடு பண்ணி வெற்றியாக்கி தரேன். ஆனந்தமாக ஜெயித்து மகிழ்ச்சியோட என்னைய பார்க்கவா, துண்டு வாங்கிட்டு வா. போயிட்டு வா. சாப்பிடாம போயிட்டு சும்மா விட மாட்டாங்க. கருதாமி, என் இளர வாழ்க்கையில கொஞ்சம் மன வருத்தம் குழப்பம் இருக்கு அப்படின்னு ஒரு பெண்ணடியா நம்ம அத்தானு நீ தானே சட்டப்பொத்தானு நீ தானே, உன்னை மனமோடு நினைத்திருக்க நீ அதையாமல் இருக்காதே. உன்னையும் தங்க சில போல நினைச்சிருக்கேன். நான் பால பார்க்க விளக்கம் தெரியுதாப்பா? மழை போல நம்பி கல்யாணத்தை முடிச்சு கொடுத்தேன். இப்போ பனி போல உருகி கண்ணீர் வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கா இவா. ஆனா தோட்டத்தில் பொலிவு உண்டு, ஆனா உள்ளத்திலே சோர்வு உண்டு, தோல்வி உண்டு. நம்பிக்கை துரோகி அவன் தானா, அவனை சார்ந்தவர்களா என்ற விளக்கம் உனக்கு தெரியும். ஆனா எனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? காரணம் பூமுடிச்சு பொட்டு வச்சு புன்னகையும் சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணி வச்சே அம்மா, நீ கண்கலங்கி நிற்கிறியே சும்மா.
அப்பா நான் அவருடைய உள்ளத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன். இன்னொரு மரத்து கொப்புல போய் உட்கார்ந்து இருக்க அந்த பறவை இன்னொரு மரத்து கொப்புல கிளையில போய் ஒரு கனவு நின்னும் பறவை உட்கார்ந்து இருக்கு. அந்த மரம் திருந்துமா அப்படின்னு கேட்டேன். அது ஒரு ரப்பர் புடியா பிடிச்சு உட்கார்ந்து இருக்கு. அவன் மரத்தை மாத்தி உன் லட்சியத்தை காப்பாத்திடலாம். ஆனா கடைசியில நீ சந்தோஷமே இல்லாம இருந்துட்டனா உன் வாழ்க்கை வேசாத்தேமே ஒப்பே நினைக்கிறான். நானும் நினைக்கிறேன். என்ன பண்றது? சேர்த்து வச்ச சாமி அதையும் செஞ்சு வச்சுட்டு சொல்றீங்க. அவன் மனதை கொஞ்சம் பார்க்கட்டுமா? இன்னும் கொஞ்சம் கட்ட முடியாது. உடம்புல ஒரு தாயத்தை போட்டுதான் ஆத்தா அம்மா எழுதி கொடுத்தது. அந்த தாய்க்கு அங்க விழுந்துடும். கஞ்சங்காம இருக்க வைங்க. வார்த்தையை மட்டும் குறைச்சிக்கா. அமைதியா எண்ணெய் நினைச்சு உட்காந்து 3 மாதத்துல கிடைக்கும். மருமகன் தாத்தா அப்படி சொல்லக்கூடாது. எல்லாம் வளர்க்குறாங்க. கர்மதாமிக்கு அதே தஞ்சாவூர் எல்லை திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்ததியா? யாருக்கு பார்க்கிறது? பையன் எங்க இருக்கா? இப்போ மெட்ராஸ்ல இருக்கணும். அவனை கொஞ்சம் பார்க்காம பேர் என்ன? நீ அக்கா உன் பிள்ளையா? இந்த கம்ப்யூட்டர் சம்பந்தமான ஆபீஸ்ல கால் வைப்பாங்க. சந்திரோதயம் ஒரு பெண்ணானது. உட்கார முடியுமா? கண்ணானது. 6 மாதத்துக்கு முன்னால ஜாதகம் பாத்தீங்களாப்பா? பாத்தீங்களா? அது என்ன சொன்னாங்க? பையனுக்கு டயம் நல்லா வந்துருச்சு, நீங்க கல்யாணத்தை முடிச்சு வைக்கலாம்னு சொன்னாங்க. அந்த பையனை கேட்டா அவன் நல்ல சொல்லி சொல்ல மாட்டான். அப்ப போய் இழுத்து அடிக்கிறானே. எனக்கு தான் அவன் இழுத்து அடிக்கிறான். அவன் உள்ள அப்படி இல்லை. உங்ககிட்ட ஓமாச்சாமி போடுறான். அவன் உள்மனசு அப்படி இல்லப்பா. கொஞ்சம் பார்க்கிறவங்க அவனை கொஞ்சம் நான் சரி பண்ணி பார்க்கிறேன். கொஞ்சம் கடன் கொடுங்க. எதை விடுறீங்க? வேண்டாம். வைகாசில அந்த பையனுக்கு கல்யாணம் நடக்கும். இப்போதைக்கு அவனுக்கு சம்பளத்தை பற்றியும் புரியுதா, அவனுடைய மனதை பற்றியும் அவனுக்கு கொஞ்சம் குழப்பமும் கவலை இருக்கு. அதனால இன்னும் பையன் ஆகட்டும்னு அவன் உள்ளத்துக்குள்ள சிந்தனை வைகாசிக்குள்ள அது மாறிடும். அவனே கல்யாணத்துக்கு இறங்கி வந்துடுவான். அந்த பெண்ணையும் தானே நிறைய பணத்தையும் அவனை கூட்டு வந்து கேட்கணும். அதுதான் நல்லது. என்ன பேர் வந்தா எப்படி 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 நீ சொல்லுவா? உன் மருமக கப்பல் அப்படி அவன் கேட்க மாட்டாரா? அப்ப என் பேர சொல்லி கூப்பிடுவீங்களா? கர்மசாமிக்கு சாப்பிடாம போகக்கூடாது. எங்க போறீங்க? சாப்பிடாம போகக்கூடாதியா? உட்காருங்க. சரி, ஓகே, நல்லா இருங்க. ஆனந்தமடையுங்கள், ஆனந்தமடையுங்கள். வைகாசி வரை பொறுத்திருங்கள், பொறுத்திருங்கள், பொறுத்திருங்கள். பொம்பளை கல்யாணத்தை பத்தி கேட்டு வந்தது யாரு? முகம் ஒன்று ஆடுது. என்னடா பரமேஸ்வரா வைத்த கணக்குதான். நீங்க ஒண்ணு சார் திருமணம் முடிந்த பெண் மகளிர் வாழ்க்கையில் குழப்பம் இருக்கு. காலம் பாக்கெட்ல பணம் நிறைய இருக்கு.
ஒரு முத்தாரத்தில் 30 முத்துக்கள் சேர்த்து வைத்திருந்தேன். இருதாரம் மறுதாரம் முத்தாரம். உன்னுடைய பிள்ளைகளுடைய விதி அம்சத்தை போய் பார்த்தேன். புரியுதா? இருதார யோகத்தோடு பிறந்த ஒரு மகன். அதனால ஒரு தாலி மாறி இன்னொரு தாலி கட்டிதான் வாழணுங்கிற விதி அம்சத்துலதான் அவளுடைய நிலைகள் இருக்கு. அந்த நிலைகள் மாறுமா அப்படின்னு கேட்டேன். அப்படி கேட்கும் பொழுது ராமேஸ்வரத்திலிருந்து ராமலிங்கருடைய காட்சி எனக்கு கிடைத்தது. அது ஏன் அப்படி கிடைத்தது? ராமேஸ்வர கடலில் ஓடி புண்ணிய தீர்த்தங்கள் ஆடி ஆனந்தமாக ராமலிங்கரை தரிசனம் செய்து அங்கிருக்கிற தீர்த்தத்தை கொண்டு என்னிடம் கொடுத்து விட்டால் உன் பிள்ளைகளுடைய தோஷத்தை நீக்கி புனிதமாக வாழ வைத்து பிரிவிலாம இருக்க. இப்ப உனக்கு அவங்க கூட வாழணுமா வேற வாழ்க்கை அமைக்கணுமா? வாழணும். நான் சொன்னதை செய். இந்த கனியை கொண்டு கடல்ல ஓடு, இந்த கனியை வீட்டுல வை. நான் கூட்டி கரெக்டா சேர்த்து வைக்கேன். சந்தோஷம். இந்த ஆனந்தம் அடைவார். என் சொல்லை மீறாமல் வர வேண்டும். கருதாமிக்கு கருதாமி எனக்கு 70 வயசாயிடுது. கல்யாணம் முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஒருத்தையும் அமைய மாட்டேக்காரியா? எனக்கு மட்டுமா? என் அண்ணனுக்கும் அப்படித்தான். எதையாவது ஒட்டுன்னு வச்சுக்கலாம், அதுவும் நடக்க மாட்டேச்சு. ஏதாவது ஒரு வழி குடியா? ஒன்னே நம்பி வந்திருக்கேன். சும்மாவே இருக்க முடியுமா? இன்னொரு காரணம் என்ன ஏக்கா பறக்கும் காதே இளமை மீண்டும் வருமா? சுகம் தருமா? முதுமையே சுகமா? காலம் வகுத்த கணக்கினை அங்கே யார் காணுவார்? ஆசையே அதை போதே நாமல்லாதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. ஐப்பறதான் வழி பிறக்கும் அப்படின்னு ஒரு படம் இருக்கு. அந்த படத்துலதான் அந்த பாட்டு திருச்சி லோகநாதன் அவர்கள் எஸ்எஸ்ஆர் அவர்களுக்கு பாடின பாட்டு. உன்னுடைய கட்டுமணிக்கு நான் போய் பார்த்தேன். திருமணம் சம்பந்தமாக 2 பேர்களுடைய உள்ள ஊதராடி. உனக்கு இப்ப கல்யாணம் நடக்குமா நடக்காதா, அல்லது இப்ப இருக்கக்கூடிய இந்த அன்பு பாதம் நட்பு வாழ்க்கையவே தொடர்ந்து கொண்டு போயிருவோமா அப்படிங்கிற ஒரு சில விஷயமும், இடம் வீடு சம்பந்தமான விஷயத்துல பேச்சுவார்த்தைகள் ஒரு செம்மையான முடிவுக்கு வர மாட்டுக்கு, அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கணும். கருத்தாமி எப்ப தெளிவாக போகுதுங்கிற ஒரு கேள்வியும், உழைக்கிற காலங்களெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு உழைப்பு சீராகாத நேரத்துல ஒரு ஓட்ட கடனை வச்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த கடனை என்னால தீர்க்க முடியுமா? நீங்க எனக்கு அந்த வழியை காட்டுவீங்களா? அல்லது நான் ஊர் விட்டு ஊர் போயிடவா? என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியலையே ஐயா அப்படிங்கிற ஒரு வேதனையும் உள்ளத்துக்குள்ளே இருக்கு. உண்மையா? காரணம் அங்கே இருங்க. யாரும் இடது பண்ணாது. அங்கே இருங்க. ஒருத்தருக்கு பேசி சொல்லிட்டு கூட எழுத வரக்கூடாது சார். அதனால இந்த கடனை தீர்க்கிறதுக்கு உனக்கு நான் வழிவகுத்து தாரேன். கடனை தீர்க்கிறதுக்கு வழிவகுத்து தாரேன். கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு ஒரு 6 மாத காலம் இருக்கு. இப்ப போட்டிருக்க சட்டையை கடத்தியாளர்ல அதையும் விட்டு இதையும் விட்டு ஒண்ணுதான் இருந்துடக்கூடாது ஒரு பயம் உடச்சுட்டு இருக்கு. சரி காரணம் வாடா, ஒண்ணும் பயப்படாத. நீ கண்ணை முடிக்கா இதையும் நினைச்சு கும்பிடுறா. உன் கடன் தீர்த்துக்கு பணம் கிடைக்கும்.
வாழ்க்கை அமைகிறத பத்தி தெளிவா உங்களுக்கு நான் பேசுறேன். பொறுமையாக பாஸ் தண்ணி நல்லா இருந்துச்சு. தண்ணி உணவு நல்லா இருந்துச்சு. அதே தஞ்சாவூர் எல்லை தன்னுடைய இடம் டாக்குமெண்ட் சம்பந்தமாக மனவேதனை இருக்கிறது என்று கேட்பது யார்? எடப்பா டாக்குமெண்ட் எடப்பா பிரச்சனை உனக்கெல்லாம் கூண்டு இருக்கா? உன் இடத்துல உள்ள பிரச்சனையை நீ கேட்கிற. இவன் இடத்த இன்னொருத்த வந்து வச்சுக்கிட்டு தரமாட்டுக்காரன்னு சொல்லி இவன் கேட்கறான். உண்மைதானையா? உண்மைதானையா? போர் போட்டது நீ போட்டியா அவன் போட்டான்? யார் இடத்துல போட்டான்? உன் இடத்துல அதுவே போட்டான். அந்த எடப்பாடி பேர் வெளியே இருக்கணுமா வேண்டாமா? அவன் தெரிவிச்சான். கால் விடுவான். அண்ணா வணக்கம். அண்ணாச்சி நல்ல காலோட கடவுளுங்க. படிச்சு பார்த்தேன். புதுசா ஒரு பத்திரம் போட்டு வச்சிருக்காங்க. அவங்க ஒரு பத்திரம் போட்டு வச்சிருக்காங்க. அந்த இடம் ஏன் எல்லைக்குள்ள வருதுன்னு சொல்லி ஒரு பத்திரம் போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு வேண்டிய ஆட்கள்லாம் செட் பண்ணி வச்சிருக்கான். இந்த கோர்ட்ல கிடக்கிற கேஸ் முடியும் கொண்டு கேட்டு போய் செத்து போயிருமா, இந்த இடத்த ஏன் மாறாமல் பார்ப்போம்னு திரும்புற பயிர் உண்மையா காரணம் சொல்லுவான். அந்த இடத்துல இருந்து ஒரு பஞ்சாயத்து பேருக்கு உனக்கு ஏற்பாடு பண்ணிட்டாரு. அவன் கொஞ்சம் பணம் கேட்பான். தாரமணி நீ சொல்லிடு, சொன்ன உடனே எழுதுறதுக்கு ஏற்பாடாகும். அந்த பணத்தை எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுத்த மாதிரி கொடுத்து வாங்கிட்டு ஏற்பாடு பண்ணிட்டான். யாரும் தடுக்க முடியாது. மத்தியானத்துக்கு அப்புறம் வீடியோ இந்த இடத்துல இருக்கக்கூடாது. இவங்க சொல்லிட்டு அங்கே போயிடலாம். இன்னும் உங்கள் இடம் இங்கே தான், ஸ்ட்ரைட்டாக தான் எடுக்கணும். கிராஸில் எடுக்கக்கூடாது. அதே இடம் தொடர்பான பிரச்சனை தெரியும். அந்த ஒரு கதை பிரேக்குக்கு அப்புறம் சொல்லுங்க. ஆமா, ஒரு விஷயம் கேள்வி கேட்கணும். உங்க அப்பனுடைய அப்பனுக்கு எத்தனை முன்னாடிப்பா? 2 முன்னாடி யார் கட்டினா? உங்க அம்மாவுடைய வழியில உங்க மாமனுக்கு 2 முன்னாடி வேற ஒருத்தன் வரான யாரு? கால் விட்டுருவோம். வரலாயா வரலாயா வரலாயா. அந்த பத்திரத்துல இருக்கிற பேர்ல 2 பொம்பளைங்க பேர் வருது. யாருப்பா? புரியல? அப்படியா? இப்ப அந்த பத்திரத்தை என்ன செய்யணும்? உனக்கு உன் பங்குக்கு 2 பொம்பளைகளை குறிப்பிடுறாங்க, குழப்பம் பண்றாங்க. அதானா? அவங்கள தள்ளுபடி தந்தா போதுமா? கை தந்தா போதும்னா கால் வைப்போம். கர்மகாமிக்கு முடியுமா? ஜூன் மாதத்துல உனக்கு பைத்தியம் ஆயிடும். ஜெயிச்சு தரேன். கருதாமிக்கு கருதாமிக்கு புதுக்கோட்டை புதுக்கோட்டை வாங்க. இங்க எல்லாரும் கீழே உட்காருங்க. அப்படியே இடத்துல உட்காருங்க. தஞ்சாவூர் தான் போய் உட்காருங்க. அடுத்து தஞ்சாவூர் போய் எடுத்து போங்க.
புதுக்கோட்டை வாங்க, புதுக்கோட்டை. வாழ்க்கை வேண்டாம் உனக்கு. புதுக்கோட்டை. புதுக்கோட்டை. மாலைக்கணி கொடுத்தவங்க மட்டும் வாங்க. புதுக்கோட்டை மாலைக்கணி கொடுத்தவங்க மட்டும் வாங்க. புதுக்கோட்டை தொண்டைமான் புதுக்கோட்டை தொண்டைமான் புதுக்கோட்டை. நிறங்களை உழுவது போல் உள்ளத்தை உருங்கென்று உலக பிதா சொன்ன போது உழவர்கள் நெசவாழ ஊராரின் எண்ணுவதில் ஏசி ஒன்றாக பணிந்து விட்டார். தேடுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். ஏது தேடுங்கள் கிடைக்கும் என்றார். அந்த பாடலை பாடியவர் யார் தெரியுமா? ராதா மாணிக்கனார். ஒரு சிறந்த பாடகர், நேர்ஸ்டைல அருமையா பாடுவார். பாடல் ராதா மாணிக்கனார். யூடியூப் ஆஃப் பண்ணுங்கப்பா. கவுண்டமா கண்ணு கண்ணு கலங்குது. உன் கணவர் உன்னை நினைக்காமல் இருந்தார், உன்னை வேண்டாம் என்று உதவி இருக்கிறார். ஆனா நான் கொடுத்த உத்தரவுல இப்ப உள்ள மாதிரி மெல்ல மெல்ல பேச வந்துட்டான். பேச அப்படியே அந்த கல்மனதை கரைத்து உன் மீது பாசத்தை வர வைத்து உன் பிள்ளைகளையும் உன்னையும் ஒற்றுமைக்கு இருந்தா போதுங்களா? கால் வச்சோம். கல்லும் கரைஞ்சிரும், கல்மனத்தும் ஒருகிறோம். என்ன செய்யும்? கல்லும் கரைஞ்சிரும், கல்மனத்தும் ஒருகிறோம். கண்ண மூடி பார்க்கலாம். அதெல்லாம் கொடுக்கணும் அவசியம். உன் பிள்ளைன்னா உன்னை தேடி வந்த ஆனந்தமா இருக்கு. குடும்பத்தோட என்னை வந்து பார்த்து இந்த உடல் வலியை பற்றி அந்த வீட்டை பத்தி நான் உங்களுக்கு பேசுறேன். கண்ண முடிக்காம 62 லட்சம் 80 லட்சம் 70 லட்சம் பேசுறேன்னு வச்சுக்கா, இன்னொரு 3 மாசம் சும்மா தான் விட்டு இருப்பேன். 60 to 62 அடி போ மாத்தியாச்சுன்னு சொல்லிட்டேன். சந்தோஷம் சாப்பிடுவோம். அதே புதுக்கோட்டை எல்லை ஒரு இடத்துல நான் பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்து போயிட்டேன். ஐயா அது வருமானம் வராதா? ராசா என்னமோ பணம் கொடுத்தீங்க, யாருக்கு கொடுத்தீங்க, எத்தனை லட்சம் கொடுத்தீங்க? உனக்கு அறிவு இருக்கா? கொடுக்குறவா நீ? பணம் வாங்கிறதுக்கு எல்லாரும் எதுக்கு உட்காருங்க? பணத்தை வாங்கிறதுக்கு எல்லாரும் எதுக்குமா? எனக்கு அதை செய்ய முடியும், இதை செய்ய முடியும், அப்படி சொல்லி எல்லா செய்யும் சொல்லுவான். புரியுதா? வானத்தை வில்லா வளைச்சிருவேன், பூமியை கயரா திருச்சிருவேன், நான் நினைச்சா நடக்காதது ஒண்ணும் இல்லை, எனக்கு எல்லா பவர் இருக்கு, எனக்கு நிறைய பிசுக்களை நீங்க கொடுங்க, உங்களை நான் ஓகே நினைக்கணும்னு சொல்லுவான். அந்த பணம் வந்த உடனே நிமிந்துருவான். அவனை போய் பார்க்கறதுக்கே நமக்கு கெடு வணங்கும். இந்த உலகம் அப்படிப்பட்டது. பணத்தை கொடுக்கறதுக்கு முன்னால முதல்ல அவன் குணத்தை அறியணும். குணத்தை அறிந்த முன்னால நம்ம தரத்தை புரியணும். நம்ம தரத்துக்கு இவன் சரணாங்கிறது தெரியும். அதான் நன்றாற்றல் உள்ளும் தவறு உண்டாகும், அவரவர் பண்பு அறிந்து ஆற்றாக்க. திருக்குறள் நன்றாற்றல் உள்ளும் தவறு உண்டாகும், அவரவர் பண்பு அறிந்து ஆற்றாக்க. நன்மை செய்வதிலும் கூட தவறு வரும். நம்ம பண்புக்கும் அவன் பண்புக்கும் பொருந்துமா பொருந்தாதான் அப்படிங்கிற விவரம் தெரியாம செஞ்சிடக்கூடாதுதான். நீங்க அப்படி தெரியாம செஞ்சு உட்கார்ந்து ஏமாத்துருக்கீங்க. உண்மையா இந்த பணம் வேணுமா வீடு வேணுமா? நான் பணம் தான் வாங்கி தருவேன், அவங்க கூட நீங்க வீடு வாங்கி இருக்கக்கூடாது.
ஒரே முடிவு. என்ன செய்ய போறேன்? காரணம் வா. என்ன ஒண்ணு சொல்ல மாட்டேங்க. கருதாமிக்கு 30 நாளில் பணம் வரும். நாளையிலிருந்து பணத்துக்கு பேச ஆரம்பிங்கள். என்ன 30 அந்த லட்சத்தை வாங்கிட்டு வீட்டில் பேணி அதுவும் பேங்க்ல போட்டுட்டு என்னை இங்க பார்த்து அடுத்த வீடு நான் ஓட்டுறேன். இந்த பணம் சாப்பிட்டு போக செல்ல குட்டிகளே ஆத்திரப்படாதீங்க. நல்லா இருங்க. யாருக்கு கேட்டு வரேன். புதுக்கோட்டை யாருக்கும் உடல்நிலை சரியில்லை, அவங்கள சரி பண்ணணும். அப்படி யாரோ கேட்டு இருக்காங்க. யாருக்கு பார்க்கணும்ல? யாருக்கு யார் என்ன செய்யுது? வயிறு இருக்குது. பாதை அண்ணே, நீங்க அங்க கும்பிடும்போது உங்க உள்ளத்தை பார்த்தேன். நீங்க கேட்டு வந்த கேள்வி அது இல்லை. ஆனா நான் இந்த வார்த்தையை சொன்னேன். சரி, இது நம்ம கொண்டாடி இருக்கலாம். சாப்பிட்டு போய் உட்கார்ந்துட்டு அடுத்த வார்த்தை கேட்டுக்கிடுவோமே அப்புறம் எடுத்து வந்துருக்கு. உண்மையானே எப்படினாலும் கருத்தாமி கொடுக்க தயாரா இருக்கேன். வாங்கறதுக்கு நீங்க தகுதியான ஆளா இருக்கீங்க. மத்த வைக்காக நல்லா இருங்க. என்ன ராஜன் என்னப்பா லைன்ல ரொம்ப நாய் குறைக்கு உங்களுக்கு தெரியல. ரொம்ப சத்தம் கேட்க உன்னுடைய மனைவிக்கு தெய்வம் வச்சிருப்பாங்களோ ஒரு சில பயம். கை கால் எடுத்திருக்கு. இது ஒரு காரணமா இருக்கும் ஒரு எண்ணம். அப்படி எதுவுமே நடக்கலையா? இது இயற்கையான எரிச்சல். அதனால இது காக்கப்படும், காப்பாற்றப்படும், கேட்கப்படும். வீணா மந்திர தந்திரம் நம்பி பணத்தை கொண்டு இழந்து ஏமாந்துறாங்கனே. புறவிடு. செஞ்ச தப்பு. அடுத்த வேலை என்ன வேணும்? வெற்றிவே முருகனுக்கு. வியாபாரம்னாலே எனக்கு பயமா இருக்குப்பா. எது வியாபாரம் நடக்காதுண்ணே. நான் பயமா இருக்குன்னு சொன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். இந்த படம் எத்தனை வருஷம் இருக்குப்பா? 100 வருஷத்துக்கு முன்னாடி பித்தளை பாத்திரம் எது இருக்கா உங்க வீட்டுல? உங்களுக்கு வேண்டியவங்கள்ட்ட இருக்கா? இருக்கா? சரி. அரிசியை இழுக்கிறது மாதிரி எதுவும் பாத்திரம் வச்சிருக்கீங்களா? இருக்கா? சயின்டிபிக்கான வியாபாரம் அதுக்குள்ளதான் கிடையாது. எல்லாம் கலந்து அந்த வியாபாரத்துல ட்ரஸ்ட்ல பணம் வரும். அதுல வரும் அந்த கலப்புறம் போய் அந்த மாயையில் வரத்தை சிப்பட்டி பணத்தை வேஸ்டாக்குறாங்க. புரியுதா? வழியை மாற்றுங்கள், முன்னேற்றத்தை. கருப்பசாமிக்கு என்கிட்ட வந்தா மறுநாள் தெரிஞ்சுமா கருதாமிக்கு. அப்படியா? யாருக்கு நெஞ்சு எரியுது? நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு இருக்கு? புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் வழக்கு யாருப்பா? என்ன வழக்குக்கா? என்ன வழக்கு? அங்க எழுது. கோர்ட்ல வழக்கு வச்சிருக்கீங்களா? என்ன கேட்டு? யார் முதலீடு பண்ணா? எவ்வளவு ரூபா? 2 கோடி ஓன்கிட்ட இருந்துச்சா? அது கோர்ட்ல கேஸா கிடக்கும்.
இங்கே வந்து அதுல உனக்கு பங்கு இருக்கா? வந்திருக்காங்க, கால் இருக்கு. அங்கே தான் இருக்காங்க. அந்த தெருவில் வந்து இன்னைக்கு நடக்கும். அதனால் 7 மணிக்கு நீங்கள் அவசியமாக குடும்பத்தோடு பாப்பாவையும் கூட்டி வந்து கண்டிப்பாக உனக்கு போட்டு என்ன கேட்கறது? எதிர்பார்ப்பேன். ஓகேங்களா? குடும்ப பிரச்சனை உங்கள் மாமாட்டையும் சொல்லிடுங்க. ஓகே, புதுக்கோட்டையா? வீட்டுக்கு சொல்லிடுங்க. ஃபோன் தாயார் நீங்கள் பராசக்தியா? லாக் பண்ணி போட்டுருக்காங்க, உங்களுக்கு அடிச்சாங்க வரலையா, அதனால் என்கிட்ட சொல்லிட்டாங்க, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு சொல்லிடுங்க. சரிங்களா? நன்றி. உட்காருங்க. சொல்லட்டுமா? சரி சரிம்மா சரி. அந்த பையில நீதிமன்றத்துல எடுக்கவே இல்லை. சரிதா? அது நடக்கவும் செய்யாது. அதை உத்தார போய் கேட்கறதுக்கு உங்க பகுதியில் ஆளுங்க கிடையாது. அதனால அதை மீண்டும் எடுக்க வைக்கிறது எப்படி, நடத்துவது எப்படிங்கிறதுக்கு காலதாமதம் ஆகும். சரிதா? ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதிக்கு மேல என்னை வந்து பாருங்க. சரி பண்ணித்தானே? மாமா என்னம்மா குடும்பம்? கண்ண முடிக்கா பாக்குறேன். பொம்பளையால தான் உன் குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு. அவன் மண்ணையை திருப்பி தெளிவு பண்ணிட்டான். ஆனா அந்த அக்கா நல்லா இந்த மாதிரி இப்ப வயதாளிகளுக்கு சாமி சொல்றது பெரிய கஷ்டம். வர வைக்கிறேன். நல்லா சர்ச்சு வடக்கு தெரு, சருதாமிக்கு ஒரு பத்திரம் ஒண்ணு முடியாம இருக்க. கண்டிப்பா வந்துருங்க. ஒரு பத்திரம் ஒண்ணு எழுதி முடியாம இருக்கு. நீங்க பேசி முடியலையாக்கா? சரி வச்சுட்டோம். ஆச்சா அவள் வச்சுருக்காங்க ப்ரோக்ராம். சத்தமா சொல்லுங்க, காது இருக்காது. சரி வச்சு முடியல காரணம் என்ன தம்பி, நீ நல்ல சாமி இருக்க முடியா? ஹலோ. மேடம் வணக்கம். சர்ச்சு வடக்கு தெரு இருக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஆத்மா தெய்வமா வருது. தென்காசியில் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. மாதாவத்து வீடு இது ஆசிராபத்தில் மூதாதையுடைய ஒரு ஆன்மா உணர்வு. இப்ப அதை உங்களுக்கு விலைக்கு விட்டு தந்து செக் பண்ணி தந்ததுன்னா அந்த டாக்குமெண்ட் யார்கிட்ட இருக்குப்போம்? சரி நீங்கள் அது நம்பர் எடுத்துக்காங்க, லைட்டாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும். கொஞ்சம் கிளம்புறா உங்க கிளம்புக்குள்ள வரேன்னா. ஹலோ. சரி கண்டிப்பாக வந்துடுங்க. ஹலோ. சரிங்க. சித்திரை மாதம் 22ஆம் தேதிக்கு மேல் ஒரு நல்ல நண்பரை கொண்டு வந்து அந்த இடத்துல நான் பேச போகிறேன். நீங்க நினைக்கிற பணம் கிடைக்கும். வீட்டுக்குள்ள என்னமோ இருக்குன்னு ஒரு தோட்டியக்காரன் வந்து சொல்லுவான், நம்பிடாத. காது நல்ல வாங்கிட்டா. வீட்டுக்குள்ள பூமிக்கு என்னமோ இருக்கு, இடத்த கொடுக்காதீங்க அப்படி ஒருத்தன் சொல்லுவான். அதெல்லாம் போய் சர்வதானிக்கு கும்பகோணத்து எல்லை திருப்பனந்தாள் புண்ணியஸ்தானம் இருக்கிற இடம் திருப்பனந்தாள். எல்லாரும் போய் உட்காருங்க. அடுத்த ஒரு வீடு கூப்பிடுவோம். உங்களை ஒரு பொழுது நான் விட மாட்டேன். திருப்பனந்தாள். ஏமா சிவயோகி தானே? நீங்க மாணவி பொழுது கனியும் கொடுக்குறீங்க. எங்க இருக்கீங்க? சர்ச்சு வடக்கு தெரு ஜப்பான். சாப்பாடு குறைவு. யார் திருமணம் கும்பகோணம் குழந்தைய பத்தி கேட்டு வந்தவங்களா?
அமைதி. ஏன் இப்படி கூறுதீங்க? பரவாயில்லையா கொஞ்சம் எங்க அப்பனை காப்பாற்ற முடியுமா முடியாதா? என்ன வர கும்பிடணும் கூட மைக் தாங்க மைக் தாங்க ஏன் மைக் தாங்க அம்மையே அப்பா ஒப்பிடாமடியே. பக்தர்கள் அமைதியா இருங்க. தந்தையாரை பத்தி கேட்க முடியாது. காது வைக்கிறியா? அப்போ அங்க யாரு இருக்கா? உன் பிள்ளைல யாரு இருக்காங்க? உள்ள இருக்கக்கூடிய பக்தர்கள் கீழே உட்காருங்க. அன்பினில் விளைந்த ஆரமுதே செம்மையே ஆய சிவபதம் வைத்த செல்வமே சிவபெருமானே இமையே உன்னை சிக்கன பிடித்தே எங்கு எழுந்து அருள்வதீரியே அப்பா தப்புதானே. எங்க அப்பா உயிரை நீ காப்பாத்தி தந்துடணும். ஒன்றை தவிர யாருமே எங்களுக்கு கிடையாது. எப்படியாவது காப்பாற்ற ஐயா. உட்காருமா. அமைதியா இருங்க. ஏக்கா என்ன வேணும்? ஏக்கா என்ன வேணும்? அமைதியா இருக்கா? மெயின் வாசல்ல இருக்கவங்க அமைதியா இருங்க. ஏன் இந்த பாடுபடுத்துறீங்க என்னைய? முடியும் உங்களுக்காக தான் உங்களுக்காக நான் உட்கார்ந்துருக்கேன். நீங்க உங்களுக்காக கத்திக்கிட்டு இருக்கீங்க. உன் கட்டுமனைக்கு போன என் வீட்டு வாசல ஏமகால தூதர் இந்த மூவர் நிற்கிறாங்க. யாரெல்லாம் நிக்க? ஏமன் காலன் தூதர் ஆகிய மூன்று நிற்கிறாங்க. காலனை கணக்கிட்டு கேட்டேன். 6 மாத காலங்கள் இருக்கிறது. தூதரை ஓட விட்டு பார்த்தேன். சற்று பொறுமையாக இருக்க வேண்டும். ஏமன் வருவரை காத்திருப்போம் என்று மூவரும் சவாலுக்கு உட்கார்ந்தனர். இதற்கிடையில் இந்த ஆயுளை நீதி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காது. பிரம்மதேவனை போய் கேட்க இன்னும் 1.5 ஆண்டுகளுக்கு இந்த ஆயுளை நீதி கொடுப்போம். ஒரு கிட்னி இயங்கக்கூடிய சக்தியை கொடுப்போம் தெரியாது. கர்மதானிக்கு கர்மதானிக்கு வருகவே வருகவே இறைவா என் தலைவா. மாமகளே இந்த கனியை கொண்டு ஒரு தந்தையாருடைய நெற்றியில வைக்க மைக்கு தானா அடுத்து தாறு கொஞ்சம் கொடுக்க இங்க இல்ல அதுதான் அவனுடைய ஆயுள் நீடிக்கப்படும். செல்வாக்காருக்கு ஓகே. உனக்கும் நல்வாழ்வை அமைச்சு செம்மையா இருக்கு. இன்னைக்கு அப்பாவை பத்தி மட்டும்தான் பேச தெரியுது. அண்ணன் யோக்கியதை பத்தி அடுத்த உத்தரவுல பேசணும். கருதாமிக்கு நல்லா மகளே தைரியமா இருக்கு சொல்லு. உங்க அம்மா பொட்டுக்கு 1.5 வருஷ காலம் அவகாசம் இருக்கு. அதற்கிடையே உன்னைய நான் கல்யாணம் முடிச்சு கொடுத்து ஒரு பேரனை பெற்றோம்னா இந்த பேரனுக்கு ஒரு தாத்தா இத்தனை வருஷம் இருக்கு ஆயுள பெருக்கி தருவேன். ஓ நல்லா இருக்கு. ஐஸ்வர்யமா அதே இடத்தில் இருந்து கருப்பசாமி என் வேலைக்கு ஒரு ஸ்டே ஆர்டர் வைங்க வச்சிருக்காங்க. அது எப்ப நீங்கும்? இன்னும் 1.5 மாதத்துக்கு இருக்கு. அந்த ஆர்டரை உடைச்சி வேலையை போட்டு தான் போதுமா? கால் விட்டுவான். அதற்கிடையில ஒரு கதை எழுதி வச்சிருக்காங்க. கட்டுரை என்னப்பா மைக்கு தனியா பேசுது அப்படியே கடிக்காரா நீ? அந்த ஸ்டே ஆர்டர் 49 நாள் கழித்து நீதிமன்றத்திலிருந்து ஆர்டர் ஆகி அந்த ஸ்டே உடன்படும். அதே மாதிரி ஒரு கல்வி அடைவோரை போட்டு ஒரு இடத்தை உங்களுக்கு பயிர் செய்வதற்கு தருவார். புரியுதா புரியலையா?
அதை வைத்து உங்கள் வாழ்நாள் முழுக்க உயர்வாகவே இருப்பீர்கள் செல்லங்களே. வாழ்க்கை என்னப்பா மீட்டிங் பேசுறீங்க? சினிமா தேட்டருக்காயா வந்திருக்கீங்க? நீங்க என்ன அர்த்தத்துல பேசுறீங்க? என் பொம்பளை பிள்ளை வாழ்க்கைய சீர்திருத்தி தாண்டி காட்டுவது யாருப்பா? கும்பகோணத்து எண்ணெய். அங்கேயே நின்று சொல்லுங்க. என்ன உங்களுக்கு பொண்ணுக்கு என்ன செய்யணும்? சீர்திருத்தி தாழ் காட்டுவது. இவ்வளவுக்கு நான் தூய தமிழ் பேசுறேன். செந்தமிழே வணக்கம் அப்படிதான் பேசுறேன். யாரு கேட்கிறா? உங்க உள்ள அலப்பாயுது. சாமியை கொடுப்பாங்க. ஏப்பா எது சொன்னா வருத்தப்படுவியா? சத்தியம் பேசணுமா பொய் பேசணுமாண்ணா? சத்தியம் தான் பேசணும். உனக்கு மருமகன் சென்னையில தயாரா இருந்தா நீ என்னடா செய்வ? அப்படியா? அப்ப கட் பண்ணி வந்துட்டுமா? காலம் ஏச்சேன். எல்லா நலத்தையும் எல்லா சுகத்தையும் எல்லா சந்தோஷத்தையும் அவள் அறிமுகமாக்கி விட்டாள். நாகரிகமா சொல்லியிருக்கேன். எப்படி சொல்லியிருக்கேன்? அதனால உணர்வுகளையும் உள்ளத்தையும் பிரிக்க முடியாமல் அவள் தவித்துக் கொண்டிருக்கிறாள். ஆனாலும் மதிக்கண்களுக்கு ஒரு திரையை போட்டு பெற்றோர்கள் பக்கம் மனதை திருப்பி வெற்றியாக கொண்டு வந்து சேர்க்கிறேன். அதை பற்றி அடுத்த உத்தரவு நாம் கருமசாமி திருநாமம் செலுத்திய மகன். என்னப்பா திருநாமம் போட்டீங்க? என்ன வேணும்? நெத்தியில நீல நீர போட்டு தொட்டுதடி என் மனது தொட்டு. ஒவ்வொரு பாட்டுலயும் ஒரு அர்த்தம் இருக்கும். நாங்க எழுதி எப்படியா என்ன பையனுக்கு நம்ம எதுக்கட பொண்ணு பார்க்கணும் தேவையா? அவன் பார்த்து நம்ம ஏத்துக்கிட்டோம்னா நல்லது தானே? சந்தோஷமா இல்லையா? பார்த்தா ஏத்துக்கிட்டீங்களா? பார்த்தோம் இல்லையே காரணம் பொய்யரின் பிள்ளைகள் எல்லாம் ஒரு திற வேண்டும் போற்றி. யாரு ஆவணி மாதத்துல பையனுக்கு திருமணம் நடக்கும். வெற்றிகரமாக நடக்கும். நம் பக்கத்திலே பார்க்க வைப்போம். உன் படத்தை வாங்கி தரதுக்கு என்னை 3 முறை பார்க்க. சரியா? கருமசாமிக்கு குழந்தை வேண்டும் என்று கும்பகோணத்திலிருந்து வந்த செல்ல மக்கள் தமிழன் என்பொரு இனம் உண்டு, தனியே அவர்கொரு குணமுண்டு. அமிழ்தமும் அவரது மொழியாகும். யார் எழுத பாட்டு? நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் எழுதிய பாட்டு. உட்காருமா, கண்ண முடிக்காமா, நிம்மதியா உட்காரு பார்ப்போம். என்னைய மட்டும் என்னப்பா பழனிமலையிலிருந்து முருகப்பெருமாள் வராரு, அங்க எதுவும் போய் சொல்லிருக்கியா? என்ன சொன்ன? ஐயா குழந்தை பிறந்த காரணம் தங்கத்தை எடுத்துருவோம், தங்கமா ஒரு முருகப்பெருமாளை பிறக்க வச்சுருவோம். வெற்றிவேல் முருகனுக்கு. உன் கடவுளுக்கு கொஞ்சம் நம்பிக்கை குறைவு.
அவன் மனசையும் திருத்தி வெற்றியாக்கி வைகாசி விசாகத்துக்கு பிறகு குழந்தை பாக்கியம் ஜெயிக்கும். அதான். ஆனந்தமாக இருப்பாய், அருள்படிவாக இருப்பாய். வாழ்க்கை காத்தே தான் கடவுளப்பா. ஐயா ஊருக்குள்ள ஒரு கோயில் இருக்க மகாலயம் கோயிலா கருத்தாம இருக்க ஒரு அம்மன் இருக்காது யாரு அதெல்லாம் தாண்டி போன ஒரு தொழிற்சாலை மில்லு அது இல்லையா அது ஒரு பெரிய தொழிற்சாலை ஒரு கம்பெனி உங்களுக்கு தெரியாது நினைக்கிறியா நாங்கெல்லாம் குதிரையில இங்கிருந்தே பார்த்துருவோம்டா ஆண்டுகளாக உட்கார முடியாதா? 2.25 ஆண்டுகளாக பார்க்கிற தொழில மனவேதனையும் கடனும் நஷ்டம் இருக்கு. இப்ப தொழில் மாத்தணுங்கிற ஒரு சின்ன சிந்தனை உள்ளத்துல வச்சிருக்கேன். அப்படி மாத்தினால் அது நமக்கு லாபமும் உயர்வும் கிடைக்குமா? சாமி உத்தரவு கொடுத்தா செய்வோம் அப்படின்னு வந்துருக்கு. பக்கத்துல வாங்க. புதியதோர் உலகம் செய்வோம். புத்தாண்டு பிறக்கலாம். எப்ப பிறகு? சித்திரை மாத அன்னைக்கு பிறகு. சித்திரை தமிழ் புத்தாண்டு. சித்திரையில தொடங்கு, வெற்றி அடைவாய், பல ரெட்டைகளை பெற்று நிறைய பலன்களை பெற்று 2 வீடுகளையும் அடைவாய். செல்வத்தாய் நல்லா இருக்கு.